தாந்திரிக சக்கரவர்த்தி அருமை சகோதரர் பிரகாஷ் அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் வந்து பார்த்திங்கன்னா இது 123வது கருத்தரங்கம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை நிறைவு செய்து 11வது ஆண்டுகளில் அடியெடுத்து வச்சுருக்காரு. பெரிய விஷயம். நமக்கு முன்னாடி பேசிய ஜோதிட ஜாம்பவான்கள் மற்றும் நம்மளுடைய அன்பண்ணன் தளபதி பூபதிராஜன் அவர்கள், பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திண்டுக்கல் ஹரிஹர் சர்மா ஐயா அவர்கள் தலைமையேற்க இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம இவ்வளோ சாஃப்டாக பேசினா நல்லா இருக்காதுல்ல, மதுரை ஸ்லாங்கில் பேசினா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜோதிடமும் தாந்திரிகம் எப்போவுமே வந்து தாந்திரிகம்ன்றது ஒரு தனி கலை தான். ஜோதிடர்கள் நிறைய பேருக்கு தாந்திரிகம் தெரியாது, நிறைய பேருக்கு தாந்திரிகம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா ஜோதிடம் மட்டும் தெரியும். அதுக்குரிய தோஷம் என்ன, அதுக்கான பரிகாரம் என்ன, இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் தாந்திரிகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஒரு விதமான ஒரு கலை. ஏன்னா கேரளா பகுதிகளில் போனீங்கன்னா மாந்தியை வச்சு தான் ஜோதிடம் சொல்லுவேன்னு சொல்லுவாங்க, மாந்தியை வச்சு தான் தாந்திரிகம் சொல்லுவாங்க, மாந்தியை வச்சு தான் தாந்திரிகம் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் பார்க்குறது, நம்ம தமிழ்நாட்டில் மாந்தியை ஒரு பெரிய விஷயமா பார்க்க மாட்டீங்க. ஆனால் முக்கியமாக ஜாதகத்தில் மாந்தியை தான் பார்க்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு எச்சினி வசியமாகணும்னா மாந்தியோட தயவு இருந்தால் மட்டும்தான் முடியும், மாந்தியோட தயவு இருந்தால் மட்டும்தான் முடியும். ஒரு தாந்திரிகம்ன்றது அப்படி தான். விஜயன் அண்ணன் பரிகாரம் இல்லைன்னுவார், நான் பரிகாரம் இருக்குன்னுவேன். புரியுதுங்களா? ஆனால் கடைசியில் அவர் பேசுகிறதுலேயே ஒரு பரிகாரத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அது இவ்வளோ நாள் அவர் பேசுகிறத அவர் கவனிச்சிருக்காரான்னு தெரியல. அவர் வீடியோவில் எல்லாமே பாருங்கள், அவர் பேசும்போதே பரிகாரத்தை சொல்லிடுவார், அவர் பேசும்போதே பரிகாரத்தை சொல்லிடுவார். எப்போவுமே கலைஞர் எப்படி ஒவ்வொரு மேடைகளையும் பேசிட்டு அடுத்த மேடையில் சந்திப்போனார், அந்த மாதிரி தான் விஜய் அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஆனால் உள்ள ஒரு பரிகாரத்தை வச்சுட்டு போயிடுவார். உள்ளார்ந்து பார்க்கணும். ஏன்னா அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க, எந்திரம் மந்திர தந்திரம் தான் சொல்லியிருக்காங்க. எந்திரமும் இல்லைன்னா மந்திரம், அப்படி முடியலன்னா தந்திரம். எந்திரம் இல்லை மாச்சு சந்திர செயல்படுத்தும், அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறது. ஜோதிடர்களுக்கு வந்து தாந்திரிகம்ன்ற ஒரு விஷயம் தெரியாது, அதை பற்றி அவங்க பேசவும் மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பல ஜோதிடர்கள் புதுசாக தாந்திரிகம்னு கிளம்பியிருக்காங்க. அவங்கள நான் வரவேற்கிறேன். ஏன்னா எங்களுக்கும் 4 பேர் வேணும்ல, புரியுதுங்களா? எங்களுக்கும் ஒரு 4 பேர் வேணும்ல, அதனால் வரவேற்கிறேன். ஏன்னா ஜோதிடத்தை பற்றியே எந்த மேடையிலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மக்களுக்கு அவங்கள பார்த்தா போர் அடிச்சிடும். எப்போ பாரு நட்சத்திரம் அது இதுன்றதை தவிர ஒரு பரிகாரம் சொல்லி அதுக்கு விடை கிடைக்க மாட்டேங்குதே. அண்ணன் வர்றப்பெல்லாம் மகாபாரதம் என்னென்னமோ உள்ளே போய்கிட்டு இருந்தார். வாள் வாங்கினார், கத்தி வாங்கினார், ஈட்டி வாங்கினார். அன்றைக்கி புதன் சம்மந்தமாக பேசினார். ஏன்னா இன்றைக்கி கேட்ட நட்சத்திரம், இன்றைக்கி புதன் சம்மந்தமாகவே அவர் பேசினார். சரி ரைட்டு ஓகே, சத்தியவேல் அண்ணன் ஏதோ ஒரு முடிவோடு வந்திருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு சில விஷயங்களை ஜோதிடமாக கொடுக்கும்போதும் நல்லா இருக்கும், அதையே தாந்திரிகமாக கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். எங்களுக்கு ஒரே வழி தாங்க தெரியும். என்ன அப்படின்னா, ஜோதிடம் அப்படின்னா நீ லைனில் நிற்கணும், தாந்திரிகம் அப்படின்னா 500 டிக்கெட் எடுத்து உள்ளே போயிடலாம், நேரடியாக போயிடலாம். இதுதான் தாந்திரிகம். ஜோதிடம் என்ன பண்ணணும், பழனி மலைக்கு போ, பாத யாத்திரை போ. நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம், பஸ் ஏறி போய் இறங்கிட்டு அங்கேருந்து ரோப் காரில் போயிரு. இது தாந்திரிகம். புரியுதுங்களா? அப்போது இப்படியும் ஜோதிடத்தை சொல்லலாம், இப்படியும் தாந்திரிகத்தில் ஜோதிடத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அனைத்து கலவைகளும் உண்டு இதில். இப்போ ஒரு எளிமையான பரிகாரம்னா, சார் எப்படி எளிமையான பரிகாரம் எடுக்கிறீங்க, என்கிட்ட எல்லாருமே கேட்குற கேள்வி தான். போன தடவை ஒரு காரை பற்றி பேசியிருந்தேன், டொயோட்டா கம்பெனி காரை பற்றி பேசியிருந்தேன். அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் நான் வந்து முதல்ல மாருதி கம்பெனியில் கார் எடுத்தேன் அப்படின்னாரு. சரிங்க சார், அதுலேருந்து எனக்கு பிரச்சனை தான், அந்த காரை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஹோண்டா கம்பெனியில் போய் கார் எடுத்தேன் அப்படின்னாரு. ஹோண்டா கம்பெனியில் எடுத்தீங்களா, சரி ஓகே அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கிட்ட காரோட நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு. கூட்டினா 2ஆம் நம்பர் வரும் சார் அப்படின்னாரு. சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறமேல அவர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கன்றேன். ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்குது,
அப்போ ஹோண்டா கம்பெனி சந்திரன், ஹோண்டா கம்பெனி சந்திரன். நெல் வயல்கள் தான் ஹோண்டா. அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் வயல் வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டா. ஜாப்பனியர்கள் என்ன பண்ணுவாங்க, நெல்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நெல் சந்திரன் சொல்கிறோமா. அப்போது அவர் சொன்னார், சார் ஹோண்டா எடுத்ததுக்கப்புறம் லைஃப் சக்ஸஸ் அப்படின்னாரு. சந்திரன் உனக்கு நல்லா இருக்குது, சந்திரன் கம்பெனியில் கார் எடுத்தால் சக்ஸஸ் ஆகிட்டேன். செவ்வாய் அங்கே நல்லா இல்லை, அதனால் மாருதி கம்பெனியில் கார் எடுத்து லாக் ஆகிட்டேன். இப்போது சார் இதை எப்படி கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு உணவுக்கு ஒரு பேர் இருக்கும், வண்டிக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ கேமரா இருக்குன்னா கேமரா கம்பெனி இருக்குல்ல தெரியுமா. ஒரே கம்பெனிலே கேமரா இருக்குது, பல கம்பெனி இருக்குது. இந்த ஜாதகர் இந்த கம்பெனியில் கேமரா வாங்கினார்னா அவர் தொழில் சக்ஸஸ் ஆகும். புகைப்பட கலைஞர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வரும் பாருங்கள். ஒரு சார் நான் வந்து கல்யாணத்துக்கு ஆல்பம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறேன், எந்த கம்பெனியில் கேமரா வாங்கலான்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். சார் ஒரு 4 நாள் கழித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். 4 நாள் அந்த எல்லா கேமரா கம்பெனியும் ஒரு ஆராய்ச்சி. இந்த கம்பெனி உருவான இடம் எது, இந்த கேமரா வந்து எந்த ஊரில் தயார் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து அந்த ஊர் என்ன கிரகத்தோடு வருது, இவரோட ஜாதகத்தில் என்ன கிரகம் நல்லா இருக்குது, அப்போ இந்த கம்பெனி கேமரா நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா இருப்பீங்க, உங்கள் தொழில் நல்லா பீக்கில் போகும் அப்படின்னு சொல்லி அவர் குறித்து கொடுத்துட்டேன். இந்த கம்பெனி கேமரா வாங்கிட்டார், ஒரு 6 லட்சம் போட்டு கம்பெனி கேமரா வாங்கிட்டார். அது வாங்கினதுலேருந்து 8 முகூர்த்தத்தில் அந்த கேமரா காசை எடுத்துட்டார். 8 முகூர்த்தம் தான். அந்த கேமரா வாங்கின காசு அவர் எடுத்துட்டார். என்கிட்டே சொல்கிறார், சார் நான் இவர் நினச்சி கூட பார்க்கல, முதல்ல ஒரு கம்பெனி கேமரா வச்சுருந்தேன், யார் என்னைய காது குத்து கூப்பிடுவாங்க, சும்மா சாதாரண பர்த்டே ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க, ஆனால் அங்கேருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 முகூர்த்தம் சார். நான் வந்து வேகமாக என்னை புக் பண்ணாங்க, அப்போ என்னோடய குவாலிட்டி என்னோடய தரத்தை நீங்கள் தான் உயர்த்துனீங்க அப்படின்னார். நான் உயர்த்தலை, கிரகம் உயர்த்தியிருக்கு. எந்த கேமரா நீ வாங்கினா, எந்த கம்பெனி கேமரா வாங்கினா நல்லா இருப்ப. சோப்புலேயே நிறைய விஷயம் இருக்குது தெரியுமா. ஒரு சிலர்லாம் நம்ம ஈரோடுக்காரெலாம் சந்திரிக்கா சோப் பற்றி பேசியிருப்பார், நான் அம்மாம் சோப்பு பற்றி பேசுகிறேன். என்னென்னா ஒவ்வொரு சோப்புக்கும் ஒரு கிரகம் இருக்குது. எந்த ஊரில் அந்த பொருள் தயாரிக்கப்படுகிறது. ஹமாம் சோப்பு வந்து பார்த்திங்கன்னா புதன் நல்லா இல்லவன் அந்த சோப்பு போட்டு குளித்தா பிரச்சனை ஆயிருமா, சோப்பு பச்சையாக இருக்கிறனாலையா, அப்படிலாம் கிடையாது. அந்த கம்பெனியினுடைய இடம், ஊர் அமைஞ்ச இடம், அந்த கம்பெனி என்ன கிரகத்தில் அமையுது, இதை தான் பார்க்கணும். இதை பார்த்துட்டு அந்த சோப்பை நம்ம ரெஃபர் பண்ணலாம். அது பியர்ஸாக இருக்கட்டும், அல்லது லக்ஸாக இருக்கட்டும், ஹமாமாக இருக்கட்டும், சந்திரிகாவாக இருக்கட்டும், மைசூர் சாண்டலாக இருக்கட்டும், பல சோப்பு இருந்தாலும். ஆனால் மைசூருக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கா, மைசூர் சாண்டல்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், அது பிராண்டு தான். உண்மையாகவே அந்த சோப்பு சூரியன். யாருக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்கோ மைசூர் சாண்டல் சோப்பு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். என்ன சார் சோப்புலாமா அப்படின்னா, அதுவும் தான். நீ திங்கிற சோறுலேருந்து எல்லாமே வந்து கிரகம்தான். வாட்சி கட்டுறது, சூரியன் கெட்டு போச்சுன்னா வாட்சி கட்டாத. சூரியன் கெட்டு போனால் வாட்சி கட்டாத. ஆனால் சூரியன் கெட்டு போயிடுச்சின்னு தெரியுது, ஆனால் நீ வாட்சி கட்டுவ, உனக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அதை நீ கண்டுபிடிக்க மாட்ட. ஒரு நாள் வாட்சை கழட்டி வைப்பா, அன்னைக்கு நாள் பாசிட்டிவாக இருக்கும். சரி இன்றைக்கி நாள் பாசிட்டிவாக இருக்கு, 2 நாள் வாட்சி கட்டாமல் இருந்து பாரு. வாட்சி கட்டினதுலேருந்து லைஃப் எப்படி இருக்குது, வாட்சி கட்டுறதுக்கு முன்னாடி. இப்போ நான்லாம் வாட்சி கட்ட தெரியாமல் இல்லை, யார் வாட்சி கட்டணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. எல்லாரும் வாட்சி கட்டணும்னு அவசியம் இல்லைல்ல. அன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் வந்து வாட்ச் கட்டுவாங்க, எல்லோரும் கட்ட மாட்டாங்க. தாந்திரிகம் இதுதான் உங்களுக்கு சொல்லுது. நான் ஒன்றும் 5 லட்சத்துக்கு பரிகாரம்லாம் சொல்லலை. சோப்பை மாற்று, காரை மாற்று, 2 வீலரை மாற்று, இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்கிறேன். எல்லாமே அத்தியாவசியம். இதெல்லாம் வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது, எல்லாமே சின்ன சின்ன விஷயந்தான் சொல்கிறோம். கிரகம் இப்போ திருமண தடைக்கு எல்லாரும் எல்லா கோயில்களுக்கும் ஒரு பரிகாரம் அனுப்புவாங்க, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அனுப்புவேன். இப்போ நான் அது சக்ஸஸ் மீட்டிங்கே ஒன்று பண்ண போகிறேன். என்னென்னா இது வரைக்கும் நம்ம பரிகாரம் சொல்லி சக்ஸஸ் ஆனவங்க எல்லாரையும் வர வச்சு ஒரு மீட்டிங்கே பண்ணலான் இருக்கேன். மாநாட்டுக்கு ஜோசியக்காரங்களை கூப்பிட்றனால எந்த யூஸும் இல்லை. அப்போ ஜோதிடர்களை மாநாடு கூப்பிட்றதுக்கு பதிலாக நம்மளோட வாடிக்கையாளர்களை கூப்பிடலாம்ல. இப்போ நான் அந்த ஒரு முடிவை எடுத்தனால தான், அதுதான் உண்மை.
இதுதான் இதில் ஒரு சில தந்திரமான வேலையெல்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. மணிமேலக்காலாம் ஒரு யாகம் பண்ணுறதுக்கு கார் எடுத்துகிட்டு ஊர் ஊராக தெரிஞ்சு பத்திரிக்கை வைக்க என்ன யூஸு? நோ யூஸ். கடைசியில் விழா நல்லபடியாக நடத்தணும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. மகா பிரபஞ்ச யாகம்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு ஆரம்பித்து வச்சது. இன்றைக்கி லைஃபு நல்லா இருக்குது. அன்னைக்கு அந்த ஹோம திங்ஸுக்கு எல்லாமே நம்ம திண்டுக்கல் ஹரிஹரசன் ஐயா தான் கொடுத்தார். உண்மையாகவே அவர் தான் கொடுத்தார். இப்போ வரைக்கும் என்ன ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியலை அவரை, பட் அவரை நான் எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன். என்னென்னா ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஏதாவது ஒரு குரூப்பில் இவருடைய இது நான் கேட்டுகிட்டே இருப்பேன். என்னென்னா ஒருத்தர் செய்த உதவியை 5 ஆண்டுகள் கழித்து நான் சொல்கிறேன். இவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கொடுத்ததை ஞாபகம் மறந்துட்டீங்கல்ல. நம்ம நிறையா கொடுக்குறீங்க, அதனால் மறந்துடுவீங்க. நான் கார் கொண்டு வந்து எடுத்துகிட்டு போனதான் ஞாபகம் வச்சுருக்காரு பாருங்கள். ஒரு நன்கொடை செய்ய முடியலைனாலும் அந்த இடத்துல அதுக்கான பொருளை வாங்கி கொடுத்து உதவி செய்கிறாங்க. ஒரு மாநாடு நடத்துகிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறேனே தவிர நான் ஒன்றும் யாரையும் தப்பாக பேசலை. நன்கொடை வாங்குங்கன்னு சொல்ல, நீங்கள் நன்கொடை கொடுங்கன்னு சொல்லலை, நீங்களும் அதில் ஒரு பார்ட்டாக இருங்கன்னு சொல்கிறேன். வந்து ஒரு ஜோசியக்கார் வர்றாரு, 3 நாள் மாநாடு ஒருத்தர் நடத்துகிறாரு, 3 நாள் 3 வேளை சாப்பிட்றாரு, போயிடுறாரு. அவர் அங்கே என்ன செஞ்சுருக்கார்? ஒன்றுமே இல்லை. நடத்துகிறவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. மிகப்பெரிய மாநாடு நடத்தக்கூடிய நபர்களுக்கு ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், ஜோசிக்காரனை கூப்பிடாத, பக்கத்து தெருவில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டு சோறு போடு. நீ முடியாமல் படுத்துக்கிட்டால் கூட உன்னை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்ப்பாங்க. ஒரு ஜோதிடர் வீட்டில் ஒரு டெத்துனாலும் எந்த ஜோதிடரும் ஓம் சாந்தி ஆர்ஐபி இதை போட்டு கம்முன்னு உட்காந்துக்குருவாங்க. எப்போவுமே இதுதான் நடந்துட்டுருக்கு. உண்மைதான். போய் கலந்துக்கிறீங்களா? அந்த ஜோசியருக்கு ஒரு பங்களிப்பாக இருக்கீங்களா? இருக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் வேலை இருக்கும், எல்லாருக்குமே வேலை இருக்கும். ஆனால் மாநாடுனா மட்டும் எப்படி எல்லாம் ஒன்று கூடுறீங்க? அப்போ வேலை இல்லையா? 4 வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்கன்னு தான் வர்றீங்க. மதுரையிலேருந்து நான் இங்கே யூடியூப்பில் பேச வர்றேன்னா எனக்கு ஒரு 4 வாடிக்கையாளர் கிடைப்பாங்கன்றக்காக தானே 10,000 செலவு பண்ணிட்டு வந்து பேசுகிறோம். எல்லாருமே அந்த மாதிரி தான். சரிங்களா? நம்ம ஜோதிடத்தையும் பேசாமல் மற்றதையும் பேசாமல் விஷயத்துக்கு வருவோம். சரிங்களா? இவ்வளோ நேரம் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கோம். சரி, இப்போது எல்லாருடைய லைஃப்லேயுமே ஜோதிடம் என்பது ஒரு பகுதியாக இருக்கிறது. அதேபோல் இன்று தாந்திரிகம் என்பதும் ஒரு பகுதியாக இருக்கிறது. இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம்? ஒன்றும் இல்லை, கர்ணங்களில் எடுத்துங்களேன். 11 கர்ணம் இருக்கும். 11 கர்ணத்துக்குமே 11 கோயில்கள் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் 11 கர்ணங்களுக்கும் கோயில்கள் இருக்கிறது, 12 லக்கணத்துக்கும் கோயில்கள் இருக்கிறது, 12 ராசிக்கும் கோயில்கள் இருக்கிறது, 27 நட்சத்திரங்களுக்கும் கோயில்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு ஜோதிடர் ஒருவரை, ஐயா நீங்கள் பவகரணம் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவார். அதை தாண்டி என்ன பண்ணலாம்? நம்ம கோயிலுக்கு போக முடியாது. எல்லா ஊர்லேயும் நரசிம்மர் கோவில் இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த நரசிம்மர் வழிபாடு இல்லாமல் நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒன்றும் இல்லை, ஈஸியாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நரசிம்மர் நம்ம அந்த பவகரணம் செவ்வாயா? பவகரணம் செவ்வாய். பவகரணத்தை அன்னைக்கு, சரிங்களா, செவ்வாய் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு உணவு தானமோ அல்லது உடை தானமோ கொடுக்கலாம். புரியுதுங்களா? என்னென்னா அப்போது செவ்வாய் அந்த இடத்துல ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம்? இப்போ என்ன சொன்னல, காவல்துறையை செவ்வாயின்னு சொல்லிடுறோம், மருத்துவர்களை செவ்வாயின்னு சொல்கிறோம், ஹாஸ்பிட்டலுமே செவ்வாயின்னு தான் சொல்கிறோம். அது இல்லாமல் கறி வெட்டக்கூடியவர்களும் செவ்வாய் தானே. இப்போ இவங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்கலாம்ல, ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம்ல, ஒரு கார் கூட மணிமேலக்கா மாதிரி ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா சம்பாரித்தா வாங்கி கொடுக்கலாம். பட் நாங்கள் அந்தளவுக்கு சம்பாதிக்கலைங்க, பரவாயில்ல. பொது நலத்திலும் ஒரு சுயநலம், சரிங்களா, பரவாயில்ல. இந்த மாதிரி கர்ணங்களை தெய்வங்களை ஆக்டிவேஷன் பண்ணாமல் மனிதர்களாக மனிதநேயத்தோட ஒரு விஷயங்களை பண்ணலாம்ல. இதை தான் சொல்ல, ஜோதிடத்தில் கோயில்களை மட்டும் பார்க்காதீங்க. கோயில்களுக்கு வெளியில் அன்றைக்கெல்லாம் நிறைய அன்னதான மடங்கள்லாம் இருந்துச்சு. நீங்கள் மடம்லாம் எதுவுமே இல்லை.
எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி நிறைய மடம் இருந்துச்சு, இன்றைக்கி காணோம். வெறும் இப்போ சேட்டுகளாக வந்து கடை வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம ராமநாதபுரத்தை சுற்றி நிறைய மடங்கள் இன்றைக்கி ஏதோ காப்பாற்றப்பட்டிருக்கிறது, ஆனால் அனைத்தும் லாஜாக மாற்றப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஏரியாலேயுமே மடம் வைத்து அன்னதானம் போட்ட காலம்லாம் இருக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கி நான் நிறைய சொல்லலாம், நிறைய கோயில்களை பற்றியே சொல்லலாம். அது நமக்கு வேண்டாம். ஏன்னா கோயிலுக்கும் ஜோதிடர்களுக்கும் மட்டும்தான் ஒரு பிணைப்பு எப்போவுமே இருக்கும். தாந்திரிகவாதிகளுக்கு மாந்திரிகவாதிகளுக்கெல்லாம் கோயில் ஒரு பிணைப்பாக இருக்காது. அவங்க எப்போவுமே 2 ஸ்டெப் பேக். ஜோதிடம் கற்றுத்தரப்படும் போடுவாங்க, எண்கணிதன் போடுவாங்க, நாடின்னு போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. ஆனால் தாந்திரிகன்னு ஒருத்தர் கூட ஃபேஸ்புக்கில் பதிவு போட மாட்டாங்க. அதை தொடவும் முடியாது, அதை தொடவே முடியாது. கிரகங்களை ஏமாற்ற தெரிந்தவனே தாந்திரிகவாதி. அண்ணெல்லாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தா, டே இன்னைக்கு செத்து போயிடுற நீன்றார் விஜயனை. ஆத்தாடி பதறி அடித்து ஓடணும் நம்ம. ஏன்னா அவர் ஜோதிடத்தை நேசிக்கிறார், ஜோதிடத்தை உண்மையாக பார்க்கிறார். அதனால் பார்த்த உடனே அவனுடைய நெகட்டிவும் சொல்லிடுறாரு, பாசிட்டிவும் சொல்லிடுவார். அது அவங்களுக்கு கோபமாக இருக்கும். சக ஜோதிடருக்கு தெரியும் அவர் ஜோதிடத்தை தான் பேசுகிறாருன்னு, ஆனால் ஒரு சிலருக்கு அது தப்பாக தெரியும். அதெல்லாம் யாருமே மிதித்து போயிட்டே இருக்கணும். அண்ணன் கலக்கிறார், ஃபேஸ்புக்கு யூடியூப்னு தட்டி எறிகிறார், எல்லா இடத்துக்கும் போயிடுறாரு. இப்போ அது மாதிரி தான் நாங்கள் வந்து பாசிட்டிவும் வரமாட்டோம், நெகட்டிவும் வரமாட்டோம். எதை சாப்பிட்டா உனக்கு பித்தம் தெரியும், அதை கொடுக்கறது மட்டும்தான் தாந்திரிகம். அப்போது இந்த கர்ணங்களை நம்ம இந்த மாதிரி ஏக்கிக்கலாம். சரி, ஓகே. புலி வந்து பார்த்திங்கன்னா பாலவ கர்ணம்னு சொல்கிறீங்க. இப்போ ராகு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த கர்ணநாதன் கரெக்டாக வரக்கூடிய கர்ணத்தன்னைக்கு, பாலவ கர்ணத்தன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்? பாலவ கர்ணம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவேன். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த கர்ணத்தன்னைக்கு நான் சபரிமலைக்கு போக முடியாதுல்ல. பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோயிலில் போய் நான் நெய் வாங்கி துளசி மாலை கொடுக்குற காசுக்கு ஒரு தொழுநோய் பேஷண்ட்டுக்கு நான் ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவேன், மாத்திரை வாங்கி கொடுத்துருவேனே. புரியுதுங்களா? நான் ஜோதிடத்தையும் சொல்கிறேன் உங்களுக்காக. என்னென்னா இதுதான் தாந்திரிகம்னு சொல்கிறேன். தந்திரமாக ஒரு விஷயத்தை கையாள்வது தான் தாந்திரிகம். இதில் வந்து மெத்தட் ஆஃப் ஆக்டிவேஷன் கரெக்டாக சொல்லிட்டாரு பாருங்கள். இது சூட்சமங்கள் நிறையா இருக்குது. ஒருத்தன் ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன், கடனில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், அவனை கை கொடுத்து தூக்கணும் அப்படின்னா இந்த தந்திரம் உதவி செய்யும். மந்திரம் உதவி செய்யாது, ஜோதிடம் உதவி செய்யும், இந்த தந்திரம் உதவி செய்யும். எங்கே அவன் லாக் ஆகியிருக்கான், அவன் ஜாதகத்தில் எந்த இடத்துல அவன் லாக் ஆகியிருக்கான், ரைட்டு, இந்த கிரகத்தை ஏமாத்தினா இவன் ஜெயிச்சிருவான். ஆனால் ஏமாற்ற கற்றுக் கொடுக்கவர்களாம் அந்த கிரகத்துக்கான நட்பலன்களை செய்ய சொல்லிடணும். சனியை நான் ஏமாத்துறேன் அப்படின்னா சனி சம்பந்தப்பட்ட நட்காரியங்களை செய்ய சொல்லிடணும். ஆமாம், பலப்படுத்தணும். சனியினுடைய காரகத்தை பலப்படுத்துகிறோம். என்ன சொல்ல, நீ எப்படி ஏமாத்துறியோ அது அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ நிறைய நட்காரியங்களை செஞ்சிருன்னு சொல்லுவேன். சந்திரனை ஏமாற்ற போகிற, உனக்கு சந்திர தசை சந்திர புத்தி வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் உனக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த திசையில் நீ என்ன பண்ணணுன்றதை கரெக்டாக சொல்லிடுவேன். எப்படி நான் அடிப்பேன், நீ வலிக்காத மாதிரி இருந்துக்கணும். புரியுதுங்களா? அப்போது ரொம்ப எளிமையான முறையில் பரிகாரம் கொடுக்கறது தான் தாந்திரிகம். ஆனால் இன்றைக்கி பல பேர் பல உருட்டில் இருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய மிக சிறந்த உருட்டெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் ஜனவரி மாதத்தில் போடுற தாந்திரிக நண்பர்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னன்னே தெரியாத கத்துக்குட்டிலாம் இன்றைக்கி தாந்திரிகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கு. எங்கிட்ட படித்தவங்க இருக்காங்க, பட் அவங்க யாரும் இது வரைக்கும் அதை பண்ணலை. சொல்லிட்டாங்க, சரி அது எங்களால் முடியலை, எடுக்க முடியலை. ஒரு ஒன்றும் இல்லை, தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாய மங்கள முத்துமாரியம்மன், தாய மங்கள முத்துமாரியம்மன், தாய மங்கள முத்துமாரியம்மன். இப்போ நான் 4 சொன்னேன்ல, எங்கள் கிரகங்களை சொல்லுங்கள் பார்ப்போம். மங்களம் செவ்வாய், முத்து மாரி. அந்த சாமி எங்கே இருக்குன்னா கம்மாக்குள்ளே இருக்கும். ஒரு கம்மாய்க்குள்ளே தான் அந்த தாயமங்கல முத்து மாதிரி இருப்பாங்க. அவர்கள்ட்ட போய் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரே கோவில் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் தான். சரி, தாய மங்களம் தாய், அவள்கிட்ட வரம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வரம் கிடைக்கும். இதுதான் உண்மை. அதே மாதிரி உங்களுக்கு ஏவல் செய்வனை ஏதாவது ஏவி விட்டுருக்காங்க, செஞ்சுருக்காங்க, அப்படியே உங்கள் மனசில் தோணிட்டால்
இருக்கண் குடி மாரியம்மன். இருக்கண் குடி மாரியம்மன். அது பாட்டே வரும், ஈராத்துக்காரி அப்படின்னு அந்த பாட்டே இருக்கும். ஆனால் அந்த இருக்கன்குடி மாரியம்மனுக்கு கண்மலர் ரொம்ப சிறப்பு. அந்த இருக்கன்குடி மாரியம்மனுக்கு அந்த கண்மலர் வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனைனாலும் சரியாயிடும். ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். அங்கேருந்து எடுத்துக்கங்களேன். இது எல்லாமே இப்படி வரல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாத்தாள் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, படத்துல நிறைய பார்த்துருப்பீங்களே. காரைக்குடி பக்கம் கண்ணாத்தாள் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே கண்மலருக்கு சிறப்பு மட்டும் கிடையாதுங்க. இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி பிரச்சனைக்கெல்லாம் அந்த அம்மாட்ட வேண்டிங்க, கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்குது. ரொம்ப எளிமையான விஷயந்தாங்க. ரொம்ப நம்ம போய் அர்ச்சனை பண்ணுங்க, கோயிலுக்கு நன்கொடை கொடுங்கலாம் சொல்லலை, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, உடம்புல ஏதாவது ஒரு கட்டி இருக்குன்னு வைங்களேன், அந்த ஊரில் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் பக்கத்துலேயே கோட்டூர் குருசாமின்னு சொல்லி ஒரு சித்தர் இருக்கார். அவர்கிட்ட எண்ணெய் வாங்கி தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், என்ன கட்டாக இருந்தாலும் உடம்புல சரியாயிடும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிராம தேவதைகள் தான். கோட்டூர் குருசாமி, சரிங்களா? அதே அங்கிட்டு போயினீங்கன்னா சேர்மன் அருணாச்சலேஸ்வரர், அவரை போய் ஏரலில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கடன்பட்டவர்களை ரொம்ப கடன் பட்டுட்டீங்க, ஏரல் அருணாச்சலேஸ்வரர் போய் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். இது உண்மை, எளிமையான விஷயந்தான். நான் ஏன் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன்னா, இந்த ஒரு 6 மாதம் ஆராய்ச்சி அந்த பக்கத்துலேருந்து தான் வருது. நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகாசி, இந்த லைனில் தான் ஆராய்ச்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கிராம தமிழ், இந்த ஒன்றும் இல்லை, திருநெல்வேலி கேள்விப்பட்டிருக்கீங்க ஹைகோர்ட் மகாராஜான்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஹைகோர்ட் மகாராஜா. வாக்கு, ஆமாம், பேச்சியம்மன் அங்கேயும் இருக்கிறது, கடையநல்லூர்லேயும் இருக்குது. அதேமாதிரி மதுரை நம்ம பேச்சியம்மன் கோயில் படித்துறையில் இருக்குது. படித்துறை பேச்சியம்மன், அங்கே பேசாத குழந்தை பேசின இடம்னு சொல்லுவாங்க. பேசாத குழந்தை பேச்சியம்மன் எல்லா ஊர்லேயும் இருக்குங்க, சரிங்களா? ஆனால் இந்த ஹைகோர்ட் மகாராஜா கோயில் போனீங்க அப்படின்னா வியாபார விருத்தியே ஆகலைன்னு வைங்களேன், ஹைகோர்ட் மகாராஜாட்ட சொல்லுங்கள், உங்கள் வியாபார விருத்தி ஆயிரும். திருநெல்வேலி, சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம மதுரையில் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வருவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சக்கரத்தாழ்வார், அங்கே தான் வந்து திருமூரில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. என்னென்னா, தொழிலுக்காக நான் யாரையாவது அனுப்பிச்சேன்னு வைங்களேன், நான் இது வரைக்கும் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கேன், எல்லாருமே அந்த தொழிலில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. சக்கரத்தாழ்வார். சரி, இதெல்லாம் வந்து சார் அர்ச்சனை பண்ணணுமா? யாரையுமே அர்ச்சனை பண்ண சொல்லலை. எந்த கோயிலுக்கும் தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணுன்ற அவசியம் இல்லை. தேங்காய் பழம் வாங்குற காசுக்கு ஒரு சாப்பாடை வாங்கி வெளியில் தானம் கொடுத்துட்டு உள்ளே போய் சாமியை கும்பிடுங்க, உண்மையாகவே 100% புண்ணியம் கிடச்சிரும். ஆமாம், திருமகூர், 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 திருமோகூர், ஆமாம், ஒத்தக்கடைக்கு பக்கத்தில், சரிங்களா? இப்போது அதே ஒத்தக்கடையில் தான் நரசிம்ம பெருமாள் இருப்பார். இத்தனைக்கு குடவர கோயில் அந்த நரசிம்மர், யோக நரசிம்மர்னு பேர், யோக நரசிம்மர். சுவாதி நட்சத்திரம் அந்த கோயிலில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போங்க. சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு உண்மையாகவே சொல்கிறேன், நல்ல ஒரு வைப் இருக்குது. கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்கிறேன், யாரையும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்ல எந்த ஐயர் நம்பரும் நான் தரல, சரியா? அப்போது இந்த கோயில் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நான் செல்லூர் திருவப்படையார் கோயில் சொல்லியிருப்பேன், இழந்த செல்வத்தை மீட்ட இடம், குபேரன் வந்து வணங்கிய ஸ்தலம், திருவப்படையார் கோயில். இங்கெல்லாம் போய் மக்கள் சக்ஸஸ் ஆகிறனால தான் எனக்கு கால் பண்ணுறாங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு போனேன், எதுவுமே பண்ணல சார், சாமி கும்பிட்டேன் கிளம்பி வந்தேன் சார், சாமி கும்பிட்டே கிளம்பி வந்தேன் சார். என்ன சொல்லுவார் விநாயக பெருமான், இன்று போய் நாளை வா, யாரை சொல்லுவார்? இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா. அதே மாதிரி தான் கடவுள்களை பாருங்கள், வேண்டுதல் மட்டும் வைக்காதீங்க. எந்த தெய்வத்திட்டையும் முதல்ல வேண்டுதல் வைக்காதீங்க. உன்னோட கஷ்டம் தெரிஞ்சு உதவி செய்கிறவன் தான் கடவுள், உன் கஷ்டத்தை சொல்லி உதவி செய்கிறவன் கடவுள் இல்லை, கேட்காம செய்கிறது தான் கடவுள். நான் சொல்லுவேன், ஐயா டெய்லி விநாயகரை பாருங்கள், அவர் டெய்லி பார்க்கணுமா சார்?
108 நாள் பாருங்க அப்படின்னு. இவர் 108 நாள் டெய்லி காலையில் போக விநாயகரை பார்ப்பார், வந்துடுவார், வேலைக்கு போயிடுவார், விநாயகரை போய் பார்ப்பார், வந்துடுவார். ரெகுலராக நான் கேட்டேன், ஐயா எப்படி கரெக்டாக 108 நாளும் போயிட்டீங்களா? ஒரு நாள் விடலைங்க, 108 நாள் அவரை பார்த்தேங்க, சந்தோஷம். இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? 108 நாள் ஆர்டர் ஃபார்ம் கையில் வாங்கிட்டேங்க, கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருச்சு அவருக்கு. புரியுதுங்களா? நான் எதுவுமே பண்ணலைங்க, போனேன், அவரை பார்ப்பேன், வந்துடுவேன், போவேன், அவரை பார்ப்பேன், வந்துடுவேன். அப்போ எனக்கு என்ன வேணும்னு என் தெய்வத்துக்கு தெரியும்ல. புரியுதா? நான் இந்த கோயிலுக்கு மொட்டை போடுறேன், நான் அந்த கோயிலுக்கு அதை செய்கிறேன்னு வேண்டிக்கிறவங்களுக்கு கூட லேட்டாக தான் செய்யுமா. ஆண்டவனை போய் பாரு, அவருக்கு தெரியும் எதுக்காக வந்திருக்க, ஏன் வந்திருக்க. உடனே உன்னை கொடுத்துட மாட்டான். உடனே நம்மளால் மாடி வீட்டுக்கு போக முடியாது. ஃபஸ்ட்டு குடிசையில் இருக்கணும், அப்புறம் ஓட்டு வீட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு முத்தம் வச்ச வீட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் காங்கிரீட் வீட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் பங்களா கட்டணும். இப்படி படிப்படியாக போனால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஆட்டோ டிரைவரு, அதுக்கப்புறம் கார் டிரைவரு, அதுக்கப்புறம் சோதிடம், அதுக்கப்புறம் தாந்திரிகம். இந்த மாதிரி படிப்படியாக நான் வந்தனால தான் இங்கே வந்து நின்று பேச முடியுது. கஷ்டப்பட்டதை யார் ஒருவன் சொல்ல மறைக்கிறானோ அவன் தன்னுடைய 50வது வயதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான். கடந்து வந்த பாதையை கொஞ்சம் அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கணுமா. நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனேன்னா எனக்கு பரிமாறுற அவருக்கு டிப்ஸ் கொடுக்க மாட்டேன், அந்த டேபிளை துடைக்கிறவங்களுக்கு டிப்ஸை கொடுப்பேன். அதுதான் சேவை. அதே மாதிரி எங்கே ரெஸ்ட் ரூம் அவுட்டரில் கார் நிப்பாட்டினா கூட அந்த பாத்ரூம் கழுவுறவங்களுக்கு ஒரு 100 ரூபா பணம் கொடுத்துட்டு வருவேன். என் கூட வர்றவர் சொல்லுவார், சார் என்ன சார் 100 ரூபாய் அசால்ட்டாக தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்வார். சனியா? சனியை நான் பார்த்தேன், சனி தான் என்னைய பார்ப்பாரு. புரியுதுங்களா? கோயிலில் போனாலும் குருவுக்கு தட்டில் 500 ரூபாய்க்கு கம்மியாக போடவே மாட்டேன். நான் குருவுக்கு கொடுத்தாதான் குரு எனக்கு கொடுப்பாரு. உண்டியில் பணம் போட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட உண்டியில் போய் பணம் போடவே மாட்டேன். ஏன் என்னுடைய பணத்தை நான் போய் மறைக்கணும்? தட்டில் போட்டால் ஐயருக்கு 500 ரூபா ஆச்சுன்னா அவர் குடும்பத்துக்கு அன்றைக்கி செலவுக்கு ஆச்சுல்ல. அவர் குழந்தைக்கு அதிலேருந்து ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாலும் எனக்கு புண்ணியத்தில் தானே வரும். போட்டுருவான், வாங்கிக்கங்க. ஐயா, ஜோதிடர்லேயே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது, நான் எடுத்து கொடுக்குற ஆள். சரிங்களா? எனக்கு அது ஒரு பேர் இருக்குது இப்போ வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு அடிப்படை காரணம் இருக்கும். நான் சொன்னேன், இப்போ 2 காரணத்துக்கு ஒரு வழி சொன்னேன்னா, 3ஆவதாக இங்கே யாராவது ஒருத்தர் காரணம் சொல்லுங்கள். உங்கள் காரணம் என்ன? உங்கள் காரணம் என்ன? தைத்துளை காரணம் சுக்கிரன். சரிங்களா? ஒன்றுமே வேணாம், தைத்துளை காரணம் வரும்பொழுது துணி துவைக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஓகேவா? அந்த சேஷ்டாதேவியை தான் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அன்னைக்கு துணி தேய்க்கிறவங்களோ அல்லது துவைக்கிறவங்களோ அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க சுக்கிரனு, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். புரியுதுங்களா? எளிமையான பரிகாரம். சரிங்களா? ஆமாம், துணி ட்ரெஸ்ஸை வந்து தேய்க்க கொடுக்கணும். யாரெல்லாம் சொந்தமாக கையில் அயன் பாக்ஸ் எடுத்து வச்சு தேய்க்கிறீங்களோ அவன்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுவான். யாரெல்லாம் சொந்தமாக ஷேவ் பண்ணுறானோ அவனுக்கு பணமே வராது. யாரெல்லாம் வந்து தன் செருப்பையே தைக்கிறானோ அவன் தான் தரித்திரியம் பிடிச்சவன். புரியுதுங்களா? இவங்களுக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்கணும், நம்ம வேலை கொடுக்கணும். அப்போ துவைக்கிறதுக்கு நான் என்ன, எங்கள் வீட்டில் இன்னைய வரைக்கும் நாங்கள் நினச்சா தேய்ச்சிருவோம். டெய்லி 10 ரூபானாலும் பரவாயில்ல, ரெகுலராக அவர் வந்துடுவார். இந்த வீட்டுக்கு போனால் நமக்கு ஒரு 500 ரூபாய்க்கு துணி கொடுப்பாங்க, நம்பிக்கையோடு வருவார். அம்மா வெளியில் கீழே அம்மா தான், அம்மா துணி இருக்குங்களாம்மா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போய் வீட்டு வாசலே நின்று தேய்ச்சி கொடுத்துட்டு போயிடுவார். வேலை முடிஞ்சா. அதே மாதிரி சனி உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகணும்னா மாதம் ஒரு முறை உங்கள் செருப்பை சுத்தம் பண்ணுங்க. நீங்களே சுத்தம் பண்ணுங்க, கண்டிப்பாக சனி ஆக்டிவேஷன் ஆகும். எவ்வளோ என்ன சொல்கிறாங்கல்ல, எல்லா விதமான சனியாக இருக்கணும், அந்த சனி இந்த சனி போன சனி வந்த சனி இருக்க சனி பக்கத்திலே கூட இருக்க சனி எல்லா சனியும் கூட வரட்டும். ஆனால் மாதம் ஒரு முறை, சரிங்களா, உங்கள் பாதனையை சுத்தம் செய்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு.
இதெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரம் தான். ஒன்றும் இல்லை, உங்கள் கணவருக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரோட செருப்பை சுத்தம் பண்ணுங்க. செருப்பை யார் சுத்தம் பண்ணுறா? சுக்கிரன். சனியோட நண்பர் யார்? சுக்கிரன் தானே. அவர் சுத்தம் பண்ணும்போது என்ன ஆகும்? மேன்மை பெறுமா? புரியுதுங்களா? மனைவிமார்கள் தன் கணவனுடைய தொழிலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கணவருடைய செருப்பை சுத்தம் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணியே சொல்லுங்கள், சார் எங்கள் வீட்டுக்கார் தொழில் இப்போ நல்லா போகுதுன்னு சொல்லுவீங்க. ஒரு அம்மா வந்துச்சு, சார் என் வீட்டுக்கார் பெரிய பிஸ்னஸ் மேனு, நான் என் வீட்டில் 10 பேர் வேலை பார்க்குறாங்க, என் வீட்டுக்கார் செருப்பை சுத்தம் பண்ண சொல்கிறீங்க? சுத்தம் பண்ணுமா, அப்போ தாம்மா பணம் வரும் அப்படின்னு. நான் சுத்தம் பண்ணேன், அவங்களுக்கு ஆர்டர் ஆயிடுச்சு, பணம் வந்துருச்சு, வேலை முடிஞ்சா. அப்போ சின்ன விஷயம் தானே. அடுத்து யாராவது ஒரு காரணம் சொல்லுங்கள். இப்போ வணிசை கரணம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க, நந்தியை வழிபாடு பண்ணுங்க, இதை தானே சொல்கிறோம். ஆனால் இந்த வணிசை கரணத்தினுடைய கிரகம் என்னன்னு சொல்கிறோம். என்ன கிரகம் ஐயா? பவகரணத்துக்கு செவ்வாய், பாலவ கரணத்துக்கு ராகு, இப்படி வரிசையாக சொல்கிறோம்ல. சூரியனா சந்திரனா சூரியனா? கரெக்டாக சொல்லணும். கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க. கர்ணம் தெரிஞ்சவங்களே தன்னுடைய கர்ணத்துடைய கிரகத்தை சொல்லாமல் உட்காந்துருக்காங்க. தெரியாதவர் டக்குன்னு அவர் சொல்கிறாரு, ஏன்னா அவர் தைத்தொலை கர்ணம். அதுதான் தாங்க சரியா? அப்போது சூரியன். ஆனால் இங்கே காளமாட்டுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், வணிசை கரணத்துக்காரங்க அரசு அலுவலர்களை சந்தித்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் பேசுங்க. அதான் ஞாயிற்றுக்கிழமை நாளில் அரசு அலுவலர்களோட பேசுங்க, ஃப்ரெண்ட் ஆகுங்கன்னு சொல்கிறேன். அதையும் செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா காளமாட்டுக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் காளமாட்டுக்கு உணவு கொடுக்குறத காட்டி பசுமாட்டுக்கு உணவு கொடுங்கன்னு சொல்கிறேன். மாற்றி சொல்கிறேன், பண்ணி பாருங்க. ஏன்னா மணிமேலாக்கா இன்னும் எதிர்பார்க்குறாங்க, வேறு ஏதாவது இருக்குமான்னு. என்னக்கா இருக்குது? ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நாளில் சரிங்களா, மாடுகளுக்கு தீவனம் வைங்க. சரியா? இதை நம்ம சொல்லிடலாம். அடுத்த கரணம் தைத்துளை கரணம் சொல்லியாச்சு. கரசை எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? கரசை கரணம் விநாயகர். பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கரணம் வேலை செய்யும். ஏன் முக்கு இருக்கிற பிள்ளையார் வேலை செய்ய மாட்டாரா? நான் ஒரு கோயிலை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலப்பா. முக்கு பிள்ளையார் வச்சுருக்காங்களே, கர்ணநாதன் வேலை செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். அப்போது இந்த இதை வந்து கேதுன்னு சொல்லிடுறோமா? கர்ணன் இது வந்து கேது தானே. அப்போது இல்லை, குரு விநாயகர்ன்றதோட கரசை கரணம் குருன்னு சொன்னீங்க. ஆனால் விநாயகர் கேது தானே. கேதுவை தான் இந்த இடத்துல அதிகமாக ஆக்டிவேஷன் பண்ணணுமே தவிர குருவை அதிகமாக ஆக்டிவேஷன் பண்ணக்கூடாது. சும்மா ஆக்டிவேஷன் பண்ணி பாருங்களேன், புரியுதுங்களா? அப்போது ராகு கேது உள்ள விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்புங்க. பிள்ளையார்பட்டி தான் போகணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? தனி சன்னதியாக அரச மரத்துக்கு கீழே குருவுக்கு கீழே கேதுவும் ராகு கேதுவும் விநாயகரும் இருப்பாங்கல்ல, இந்த விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதுவும் கரசை கரணக்காரர்கள். அது என்னென்னா அபி முகூர்த்தம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஆமாம், பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அந்த 12 மணி நேரத்தில் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை மனசில் நினச்சிங்க, அந்த விநாயகர்கிட்ட வேண்டுதலாக வைக்க வேண்டாம், நினச்சிக்கிட்டு பண்ணி பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சக்ஸஸாக கொடுக்கும். எப்போவுமே விநாயகரை கண்ணை மூடி கும்பிடக்கூடாது, கண்ணை திறந்து தான் கும்பிடணும். இறைவனை கண்களை திறந்து தான் தரிசிக்கணுமே தவிர கண்களை மூடி தரிசிக்கக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி வாயில், கோயில் வாயிலுடைய படிக்கட்டை தொட்டு கும்பிடக்கூடாது. யாருன்னா உள்ள டம்மால்னு விழுந்துடும் ஐயா அப்படின்னு. யாருமே ஒன்று தெரிஞ்சுங்க, கோயில் வாயிலில் இருக்கக்கூடிய முதல் படியை தொட்டு கும்பிடாமல் தாண்டி செல்வதே சிறப்பு. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. ஏன்னா சொல்கிறதில்ல. நம்ம இப்போ ஒன்று சொல்கிறோம், சின்ன சின்ன விஷயங்கள். என்னையோட வயது மூத்தவர்கள்லாம் இருக்கீங்க. நான் இப்போ தான் 16 முடிந்து 17 ஸ்டார்ட் ஆகுது எனக்கு வயசு.
இப்போ தான் +2 முடிச்சிருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம வந்து கிரகங்களாகவும் பார்க்கணும். சரிங்களா? அப்போ அடுத்த கரணம் கரசை சொன்னோம். ஆனால் அதுக்கு ஒரு சிம்பிளான பரிகாரம் விநாயகர் வழிபாடை மட்டும்தான் சொன்னோம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா யானை கரும்பு வாங்கி கொடுங்கன்னு வாங்க. இது எல்லாரும் சொல்கிறது. சரிங்களா? எல்லாரும் சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன், கோழிக்கு பச்சரிசி போடுங்கன்றேன். கோழிக்கு பச்சரிசி போடுங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு விஷயம் வேலை செய்யும். கேது தானே, கிரகமாக பார்க்க சொல்கிறேன். புரியுதுங்களா? சரி, பத்திரை கரணத்துக்கு வந்தாலுமே கேது தானே கோழி. புரியுதுங்களா? அப்போ அந்த கரணத்துக்காரங்க அதிக கடனில் இருக்காங்க அப்படின்னா கோழியை பிடிச்சி அடைங்கன்னு சொல்லலாம், கடன் அடைன்னு சொல்லலாம். இது ஒரு எளிமையான பரிகாரம். ஆனால் இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. பத்திரை கரணம்னா திருச்செந்தூர், எல்லாரும் சொல்கிறது தானே திருச்செந்தூர்னு. ஏன் வேறு எங்கேயுமே வந்து முருகன் இல்லையா? 6 படை வீடு இருக்குது, எக்ஸ்ட்ரா 2 படை வர இருக்குது, ஏகப்பட்ட இடத்துல முருகன் கோவில் இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் உண்மையாகவே பத்திரை கரணம் வேலை செய்யக்கூடிய இடம் எது தெரியுமா? திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய செங்குட்டு வேலவர் கோயில் தான் வந்து பத்திரை கரணத்துக்கு முக்கியமாக வேலை செய்யும். ஏன்னா அங்கே மட்டும்தான் முருகன் என்ன பண்ணியிருப்பார், தன் கையில் சேவலை வச்சுருப்பார். ஐயா, திருச்செங்கோடு போனவங்க நிறைய பேருக்கு தெரியும்ல, செங்குட்டு வேலவர் எங்கே வச்சுருப்பார், தன் கையில் அந்த சேவலை வச்சுருப்பார். அப்போ பத்திரை கரணத்துக்காரங்க திருச்செந்தூர் போகிறதுக்கு பதிலான்னு சொல்லலை, பட் இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். தாராளமாக எடுத்துக்கலாம், பத்திரை கரணத்துக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். சஷ்டி பௌர்ணமிக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த நம்பி சொல்லலாம். புரியுதுங்களா? வேறு எந்த முருகன் கோவில்லையும் சேவல் தன் கையில் இருக்காது, இங்கே மட்டும்தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் திருச்செந்தூரை ஏன் பத்திரை கரணம் நம்ம சொல்கிறோம்? சேவல் கொடியாக இருக்கிறனால நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் சேவலையே தன் கையில் வச்சிருக்கிறது திருச்செங்கோட்டில் தான். புரியுதுங்களா? கன்னி மூலையில் மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஒரே கோவில் வந்து திருச்செங்கோடு தான். பார்த்துருக்கீங்களா? மகாலட்சுமியை அந்த மூலையில் கொண்டு போய் வச்சாங்க. அங்கே என்ன வைப்போம், எப்போவுமே விநாயகரை வச்சிரும். கன்னி மூலை கணபதினு பேர் வச்சு ஒரு விநாயகரை வச்சிரும். ஏன் கொண்டு போய் மகாலட்சுமி வச்சாங்க? இன்றைக்கும் அந்த கோயிலுக்கு நல்லா கேட்டுங்க, தொழில் முடக்கம், ராகு தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி, திருச்செங்கோடு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய குழந்தைகள் சொல்கிறாங்களே, திருநங்கையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா அந்த குழந்தைய பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே திருச்செங்கோடு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுங்க, ஒரு மாற்றம் கிடச்சிரும். புரியுதுங்களா? அப்போது இது நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஏன் இந்த கோயில் இப்படி இருக்கு? ராகுனுடைய முழு எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது திருச்செங்கோடு தான். ஐயா, சிவனும் இருப்பார், பெருமாளும் இருப்பார். புரியுதுங்களா? எல்லாமே இந்த தபசு சந்திரன் கோயில், ஆமாம், ஆடி தபசு நடத்தக்கூடிய இடமா, ஆமாம். அப்போ அதெல்லாம் பரிகாரங்களை இப்படி தான் எடுக்கணும்னு சொல்கிறேன். ஒரு கோயிலுக்கு போகிறது முக்கியம் இல்லை, அந்த கோயிலுக்குள்ளே என்ன இருக்குன்றதை முதல்ல பாருங்கள். சும்மா போனோம், சாமியை கும்பிட்டு அர்ச்சனை பண்ணோன்னு மட்டும் வராதிங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்கான், எப்படி கட்டியிருக்கான், ஏன் கட்டியிருக்கான்றது யோசிக்காமல் இந்த கோவில் உருவாயிருக்கு, எப்படி உருவாச்சு, என்ன கிரகம் இந்த கோயிலில் சம்மந்தப்படுதுன்னு முதல்ல பாருங்கள். சிதம்பரத்துக்கு பதவியில் இருக்க யாராவது போவாங்களா? யாருமே போக மாட்டாங்க. சிதம்பரத்துக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி போனார், மினிஸ்டர் போனார், கவுன்சிலர் போனார்னு இருக்கவே இருக்காது, ரெக்கார்ட்லேயே இருக்காது. தஞ்சை பெரிய கோயிலும் அப்படித்தான். பெரியவுடையாருக்கு மிஞ்சினது யாருமே இல்லை, தில்லை நடராஜருக்கு மிஞ்சின யாருமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாது. ஒன்றும் இல்லை, எல்லா பிரபலங்களும் திருப்பதி போவாங்க, திருவண்ணாமலை போவாங்க. தஞ்சை பெரிய கோயிலுக்கு யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? அந்த பக்கமே போக மாட்டாங்க. ஜோசியர் எல்லா பக்கமும் போகலாம், ஏன்னா அவங்க எல்லாருக்கும் உண்டாங்க, அவங்க அவ்வளோதான்.
அது அவ்வளோதான், அவ்வளோதான். ஜோசியரை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு சொம்பு தண்ணி வாங்கி இப்படி தலையை கீழே குனிஞ்சோம்னா தெளித்து விட்டாங்கன்னா வெளியே வந்துடலாம். ஏன்னா இப்போ அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி ஜோதிடம் அப்படி தான் ஆகிட்டுருக்கு. யார் வேணாலும் படிக்கலாம், யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் தயவுசெய்து முறைப்படி ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். முறைப்படி கற்றுக்கிட்டு உங்களுக்கு வாக்குப்பளிதம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடத்துறைக்கு வாங்க. இல்லைன்னா வராதிங்க. ஃபீஸை கட்டி படிக்கிறீங்க, ஜோதிட ஆர்வலராக கூட இருந்துருங்க. தயவுசெய்து ஆஃபீஸை போட்டு ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு ஜாதகத்தெல்லாம் சேர்த்து விட்டு டைவர்ஸ். இந்த இப்போ இன்னைக்கு பார்த்த கிளைண்ட்டும் வந்து அப்படி தான். அனுசம் பையன் வந்து என்ன நட்சத்திரம், அனுசம் பையன் அஸ்வினி நட்சத்திரம், சரிங்களா? பொண்ணு வந்து பூரட்டாதி. சேர்க்கலாமா ஐயா? அஸ்வினி நட்சத்திரத்தையும் பூரட்டாதையும் சேர்த்தா நல்லா வாழ்வாங்களா ஐயா? விஜயன் ஐயா இருக்கீங்களா? அடிங்க டப்புன்னு சொல்லுங்க ஐயா. மனைவி விட்டு பிரிஞ்சு இல்லை, அவர் டைவர்ஸே வாங்கிட்டார். புரியுதுங்களா? ரிஷப ரோகிணியை சேர்க்கலாம் அஸ்வினிக்கு, ஆனால் பூரட்டாதையும் சேர்க்கக்கூடாது. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. எல்லாரும் ஜாதகம் பார்க்க தான் போகிறாங்க, பொருத்தம் பார்க்க போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பொருத்தம் வந்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுங்கள். நீங்களே எப்படின்னா ஜாதகம் 2 ஜாதகத்துக்கும் ஒரு நல்ல நாள் பாருங்கள், திருமணத்தை பண்ணி வைங்க. அந்த முகூர்த்த நாள்லேருந்து 5 வருஷம் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து 7 வருஷம் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து 10 ஆண்டுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 10 வருடத்தை சரியாக வாழ்ந்து விட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை அதுவாக தானாக பழகிறோம். அதில் இன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எல்லா பட்டு அது தானாகவே பழகிறோம். இதுக்கப்புறம் அதான் பழகிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு திருமணத்தை நம்மளே பண்ணி வச்சு இது ஒத்து வருமா, இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்த்து பொருத்தம் கொடுங்க. இன்னைக்கு பொருத்தமே இல்லைன்னு ஒரு ஆள் மேடையில் பேசுது, ஒரு ஆள் பொருத்தம் இருக்குன்னு சொல்லுது, ஒரு ஆள் நட்சத்திரம் இல்லைன்னு சொல்கிறாரு, ஒரு அங்கே நட்சத்திரம் இருக்குன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஜோதிடமே இல்லை, தாந்திரிகம் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஜோதி புரியுதுங்களா? இன்றைக்கி ட்ரெண்டிங்குன்றதோட அதை எப்படி நம்ம எடுத்து சொல்கிறோன்னு இருக்குல்ல. ஜோதிடம் வந்து எல்லாரும் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு இன்றைக்கி 10,000 பேர் பேசுகிறாங்க. யூடியூப் சேனல்லே ஒரு 5,000 யூடியூப் சேனல் இருக்குது. எல்லாரும் ஆளாளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த ஜோதிடத்துக்குள்ளே நான் வரவே மாட்டேன். எனக்கு தாந்திரிகம் தெரியும், என்னை நம்பி வர்ற கிளைண்ட்டை என்னால் காப்பாற்ற முடியும். உற்று கவனிக்கணும். நான் ஜோதிடமே பேசலை. நீங்கள் பவகரணம் சரி பத்திரைக்காரனும் திருச்செந்தூர்னு சொன்னீங்கல்ல, நான் திருச்செந்தூர் சொன்னேனா? நான் திருச்செங்கோடு தானே சொன்னேன். எப்போ நீ பிரியாணி சாப்பிடுவ, மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா இல்லை குஸ்காவான்னு யோசிக்கணும். புரியுதுங்களா? இல்லை தக்காளி சாதம் தயிர் சாதமா இல்லை புளி சாதமானு யோசிக்கணும். எப்படி கொடுக்குறோன்றதான் முக்கியம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு தந்திரம் ஒளிஞ்சிருக்கும். அமாவாசை அன்னைக்கு உருவாக்கி போர் டேட்டை மாற்றினார் பார்த்தீங்களா கிருஷ்ணன், அங்கே நிற்கிறாப்புல. அவர் சொல்லி கொடுத்த வித்தை தான் இது. இப்போ விநாயகர் அம்மா அப்பா சுற்றி வந்து லபக்குன்னு ஒரு பழத்தை வாங்கிட்டாரு. முருகன் ஜோதிட நோட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா உலகமே சுற்றினார். அவரால் வாங்க முடிஞ்சா? மயில் ஏறி. அப்போ பெட்ரோல் காசுலாம் இன்றைக்கி என்ன ஆகுறது? அவர் வாட்டின உலகத்தை சுத்த கிளம்பிட்டார். விநாயகர் பார்த்தாரு, என்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை, நானே அரச மரத்து கீழே இருக்கேன், சரிப்பா ரவுண்ட் அடித்து கொடுங்க நான் வாங்கிக்கிறேன். இதுதான் விஷயம். தந்திரங்கள் இப்படி தான் தந்திரமாக ஒரு கிரகத்தை ஏமாற்றி பலன் சொல்ல பழகிக்கணும்னு சொல்கிறேன். ஜோதிடம் எல்லாருக்கும் பொதுவானது. அதில் 1000 வழி இருக்கிறது, 1000 சிஸ்டத்தை நீங்கள் உருவாக்கலாம். தாந்திரியத்தில் எந்த சிஸ்டத்தையும் உருவாக்க முடியாது. ஒரு சிஸ்டம் கூட கிடையாது தாந்திரியத்தில். மூளை இருக்கா, பக்கோடா பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிட்லாம், இல்லையா சாப்பிட முடியாது. தாந்திரிகம் இதுதான். ஜோதிடர் இல்லைங்க, தாந்திரிகம் படிங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னா, கிரகங்களை தன்வசப்படுத்தி கொண்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தாந்திரிகம் வேலை செய்யும். உண்மை இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லை. இப்போ தனாகர்ஷ வேறு மை எல்லாம் பண்ணலாங்க, எதுவும் பண்ணாமல் இல்லை. தமிழ்நாட்டில் அதை பண்ணுறதுக்கெலாம் சரியான ஆள் இல்லை. தமிழ்நாட்டில் அதை பண்ணுறதுக்கெலாம் சரியான ஆட்கள் இல்லை. யார் வேணாலும் நான் சொல்லுவேன், பண்ணி கொடுத்து எனக்கு இந்த நாளில் சக்ஸஸ் ஆகலைன்னா
நான் கொடுத்த பணத்துலேருந்து 2 மடங்கு நீங்கள் சேர்த்து போட்டு தருவீங்களான்னு கேட்பேன். என்னங்க ஐயா? ஐயா ஒன்றும் இல்லை, போகலாம், குளிக்கலாம், மாசி பெரியண்ணனை பார்க்கலாம், அரப்ளீஸ்வரர் பார்க்கலாம், நம்ம எட்டுக்கை அம்மனை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே எலுமிச்சை பழத்தை அப்படி மேலே தூக்கலாம், டப்புன்னு கற்பூரத்தை பற்ற வைக்கலாம், சரக்கை வெள்ளையாக்கலாம். நீ காசி வேற ஒரு குரூப்பு. நானும் காசி போகிறேன், பட் இத்தனை வருஷம் நான் காசி போனதே இல்லை. முதல் முறையாக அடுத்த மாதம் 27ஆம் தேதி காசி போகிறேன். புரியுதுங்களா? ஆனால் இந்த காசி போகும்போது என் அக்கௌண்ட்லாம் ஜீரோவாக இருக்கணுன்றதுக்காக எல்லா பேங்க்கில் இருந்துமே வெறும் 100 ரூபா வச்சுட்டு எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஜொல்லெல்லாம் எல்லாமே கழட்டிடுவேன் ஒரு மாதம். ஏன்னா காசிக்கு போகும்போது எப்படி போகணும்னு ஒரு கணக்கு இருக்குது. நான் அந்த எண்ணத்திலேயே போகல. என்னன்னா காசிக்கு போகிறேன், காசி விஸ்வநாதரை பார்க்குறேன், எனக்கு 7ல் சனி கிடையாது, 10ல் சனி கிடையாது, அப்படிலாம் நான் போகலை. காசி ஜாதகம் என்னோட ஜாதகம் அல்ல. ஆனால் காசி விஸ்வநாதரை தரிசிக்க, கால பைரவரை தரிசிக்க, அன்னபூர்ணியை தரிசிக்க நான் போகிறேன். சாலாச்சியும் பார்க்கணும், அவ்வளோதான். திரும்பி வர பிராப்தம் இருந்தால் திரும்பி வர, இல்லையா காசியில் ஜாலியாக இருக்கேன். இதுதான் உண்மை. அங்கே சொன்ன மாதிரி ஹரே நாம் காசி தோசியம் அப்படின்னு கிளம்பிட வேண்டியதானே. அப்பெல்லாம் நமக்கு வராது. சதுஷ்பாதம் எப்படின்னா, சதுஷ்பாத கரணம் கிரகத்தை எடுத்துக்கிடுவோம். அதனுடைய கிரகம் யாருங்கய்யா? சதுஷ்பாதோட கிரகம் சனி தானே. அதை தானே கேட்டுட்ருக்கேன். கால பைரவரை நம்ம கும்பிடுறோம், ஓகே. ஆனால் இந்த கர்ணத்தில் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஊனமுற்ற நாய் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு உணவு தானம் பண்ண. ஏன்னா ஐயா பிஸ்கெட்டும் போடாதீங்க ஐயா. இல்லை, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாய்க்கு மட்டும் பிஸ்கெட் போடாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதனுடைய இறப்பு ரொம்ப மோசமாக இருக்கும். பிஸ்கெட் போட்டுருவீங்க, நல்லா சாப்பிடும், ஆனால் உடம்புல புண்ணு வச்சு கஷ்டப்பட்டு தான் சாகும். அதனால் சாதம் வைப்பது சிறந்தது. நம்மளால் முடிஞ்சால் ஒரு சாப்பாடை வாங்கி வைக்கலாம், சரிங்களா? அதுக்கு உணவு வைங்க. உண்மை, உடல் ஊனமுற்ற நாய்க்கு உணவு தானம் பண்ணிங்கன்னா தொழில் முடக்கம் இல்லாமல் நல்லா போகும். புரியுதுங்களா? இது சதுஷ்பாத கர்ணக்காரங்களும் செய்யலாம், சகுனி கர்ணக்காரங்களும் செய்யலாம். சேத்திரபாலன், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஜோதிடத்துறையில் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஊர், ஒரு பரிகாரம் இருக்குது. புரியுதுங்களா? எல்லாருக்கும் சொல்லியிருப்பல எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும்னு. அது எல்லாருக்கும் அந்த பேங்க் கிடையாதுல்ல. புரியுதுங்களா? நான் ஒருத்தருக்கு போன தடவை பேசி அந்த வீடியோ போட்டிருந்தேன். நரேன்ஜி, அது ஒரு 50,000 பேர் பார்த்துருப்பாங்களா, கூட தான் இருக்கும். அது ஒரு 70,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. நான் அதில் எனக்கு அந்த பார்த்த எல்லாருமே அப்பாயின்மெண்ட்ஸாகவே மாறுச்சு. நான் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து இப்போ 3 மாதம் ஆச்சு. சார் பணம் சேவ் ஆகுது, பணம் தங்குது சார், இப்போ எனக்கு சக்ஸஸ் ஆகுது, பிஸ்னஸில் ஆர்டர் வருது. அந்த அக்கௌண்ட் கரெக்டாக நம்ம சொல்கிறோம் பாருங்கள். யோகியாக என்ன கிரகம் செயல்படுதோ அப்படியே கட்டத்தில் கும்பத்துலேயும் மகரத்துலேயும் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அதை அப்படியே பேங்காக மாற்றிக்குங்க, சரிங்களா? இல்லை புதன் ஒருத்தருக்கு வீக்காக இருக்குது ஜாதகத்தில், ஒரு அவயோகியாக செயல்படுறாரு, இல்லை புதன் ஒரு சில வீட்டில் பகையாக இருக்கார் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. இல்லை அப்படின்னா குரு உங்களுக்கு பகையாக இருந்தாலும் அந்த கரூர் வைசியா பேங்க்கில், ஏன்னா புதன் குரு தான் கரூர் வைசியா பேங்க்கு, புதன் குரு தான் கரூர் வைசியா பேங்க்கு. இன்னொன்று, வாணிபம் செய்யக்கூடியவர்கள் செட்டியார், உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அப்போது இந்த செட்டியார் கம்யூனிட்டியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உண்மையாகவே அவங்க தான் புதனும் குருவும், புதனும் தொழில், சரிங்களா? ஆனால் இப்போது ஒரு சில கம்யூனிட்டி பேங்க்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், டிஎம்பி பேங்க் நாடார் பேங்க்கு, சிட்டி யூனியன் பேங்க் ஐயர் பேங்க்கு, கரூர் வைசியா பேங்க்கு செட்டியாரோடது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சிதம்பரம் அவங்க பேங்க்கு. ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்களும் இருக்குது. ஆனால் அரசுக்கு கம்யூனிட்டி கிடையாதுல்ல. ஸ்டேட் பேங்க்குக்கு
எந்த கம்யூனிட்டியும் கிடையாது. சூரியன் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அவர்கள் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். ஆனால் முக்கால்வாசி அரசு அதிகாரிகளுக்கு சூரியன் பிரச்சனையாக தான் இருக்கும். ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சூரியன் வீக்காக இருக்கும், ஆனால் அரசு வேலையில் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தனியார் வங்கியில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அவங்க அந்த இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்து என்ன கரணம் சொல்லணும்? நாகவ கரணம். சரிங்களா? நாகராஜா டெம்பிள் போங்கன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. எல்லாருமே நாகராஜா டெம்பிளுக்கு போக முடியாது. சரிங்களா? இதில் பாம்புக்கு நம்ம போய் ஃபுட்டெல்லாம் நம்ம கையால் கொடுக்க முடியாது. அந்த கோயிலுக்கு போக முடியும், அவ்வளோதான். ஆனால் நாகவ கரணக்காரர்கள் ராகு கால நேரத்தில், ராகுக்கு எது நேரம் வருது பார்த்தீங்களா, இந்த ராகு கால நேரம்னு சொல்கிறோம்ல, இந்த டைமில் சரிங்களா, துர்கைக்கு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூவில் விளக்கு போடுங்க. இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த குங்குமப்பூ வாங்க முடியல அப்படின்னா தும்பப்பூ இருக்குது பார்த்தீங்களா, தும்ப எண்ணெய் கேள்விப்பட்டிருக்கீங்களா, தும்ப எண்ணெயில் விளக்கு போடுங்க. ஆமாம், அப்போது அந்த தும்ப எண்ணெயில் தீபம் போடுங்க. இல்லை இதை காட்டி நான் ரொம்ப ஷார்ட்டான ஒரு பரிகாரம்னா, வேர்க்கடலை இடித்து விளக்கு செஞ்சு அதில் தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி தீபம் போடுங்க. சும்மா ஒரு சின்ன எளிமையான பரிகாரம் தான், ரொம்ப பெருசாக நம்ம சொல்ல போகிறதில்ல. சரிங்களா? அடுத்த கரணம் என்ன விட்டுட்டேன்? கௌலவ கரணம். இந்த கரணம் வந்து வாராகி கரணம்னு சொல்லிடுறாங்க. பஞ்சமி திதி, இந்த பஞ்சமி திதியில் கௌலவ கரணம் ஆக்டிவேஷன் பண்ணுங்கன்றாங்க. பண்ணைக்கு உணவு தானம் பண்ணுங்க, வாராகி கோயிலுக்கு போங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாராகி கோயிலுக்கு போகிறது முக்கியம் இல்லைங்க. சரிங்களா? கன்னி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு வாங்கி தானமாக கொடுத்துட்டு வாராகி கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சரிங்களா? ரொம்ப அருமையாக வேலை செய்யும். வாராய்க்கு மஞ்சக்கிழங்கு போடுறதோட கன்னி பெண்ணுக்கு மஞ்சக்கிழங்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை தேய்ச்சி குளிக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் நடக்கும். புரியுதுங்களா? அவ்வளோதானா? ஆமாம், அதே தான். என்ன பட்டுப்புழுவா? புழு தான், பட்டுப்புழு. சரிங்களா? புழு. சரிங்களா? இப்போ புழுவுனா நம்ம என்ன சொல்லிடுவோம், புழுவுக்கு என்னடா பரிகாரம் பண்ணுறது, இது எல்லாருமே யோசிப்பாங்க. சரிங்களா? ஆனால் என்னடா சிரிக்கிற அப்படியே யோசிக்கிறான் பாருன்ற மாதிரி மனுமேலக்கா சிரிக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதனுடைய கிரகத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த புழுவினுடைய கிரகம் என்ன? புதன். புதனுடைய விஷயங்களை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, எப்படி சொன்னால் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கள்ல, அவர்களுக்கு இந்த கர்ணன் டைமில் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். புத்தி பேதலிச்சு போகிறவங்களுக்கு உதவி செய்யலாம். சரிங்களா? எளிமையான பரிகாரம் தான், உங்ககிட்டயே இருக்குது. அது எப்படின்னா எடுத்து போடுறது. எப்படி எடுத்து போடுறது? ஆமாம், ஒன்றும் இல்லை, அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் பொதுவாக சொல்லலாம். ஆனால் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களோ அல்ல நரம்பு சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரோக் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த உதவி ஏதாவது நீங்கள் செய்யலாம். சரிங்களா? ஸ்கின் அலர்ஜி ராகுல வந்துடும், எப்போவுமே தெரிஞ்சுக்குங்க. சரியா? இந்த மாதிரி எளிமையான பரிகாரம் சொல்ல தான் எனக்கு தெரியும். மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் அடுத்து பேசணும். அண்ணெல்லாம் இருக்கார், அக்காலாம் பேசிட்டாங்க, விஜயன் அண்ணன் இருக்கார். அண்ணன் வந்தால் காரசாரமாக இருக்கும் மேடை, சும்மா தெறிக்க விடுவார். சரிங்களா? இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த பேங்க் அக்கௌண்ட் சொன்னீங்களே, இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதனுடைய பேங்க்கு டீட்டெயில்ஸோட ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பேங்க்கினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தேன். அப்படி அப்போ நான் இப்படி தான் உட்காந்துட்டு விளையாட்டால் காமெடியாக பேசும்போது எனக்கு கேட்டேன் இல்லையா, அப்போ என்னென்னா சிம்ம ராசி தானே, நீ கரூர் தானே, கரூர் வைசியா பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். இது வரைக்கும் நான் கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதே இல்லை. நானும் சொன்னேன், இது பிரகாஷ் தெரியாமல் சொல்லிட்டேன். எனக்கு அது அப்பப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்குது. நானே கவர்மெண்ட் பேங்க்கில் தான் பண்ணுவேன், ப்ரைவேட் பேங்க்கில் எதுவும் அக்கௌண்ட் இல்லை. சரி, ஒன்று ஆரம்பிச்சு தான் பார்ப்போமேன்ட்டு இப்போ ஒரு 4-5 மாதம் இருக்குமா அந்த மீட்டிங் நடந்த, நீ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து இது வரைக்கும் அதில் 1000-2000 விழுந்ததே கிடையாது. கரூர் வைசியா பேங்க் 50,000, 20,000, 1 லட்சம்.
நிஜம்தான். அப்படிதான் அந்த அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அது அப்படியே அதுலேருந்து ₹1 கூட எடுக்கிறதுக்கே வாய்ப்பில்லை, சேர்ந்துட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் பணமே நான் எடுக்கல. அது இல்லை, கனரா பேங்க்கில் ₹10 10,000 வந்துச்சுனாலே அடுத்து அது எதுக்காவது உனக்கு அனுப்பிச்சிருவேன், எடுத்துருவேன். கனரா பேங்க் தான் என்னுடைய ஒன்லி அக்கௌண்ட்ஸு. ஆனால் இப்போ சொன்ன மாதிரி சூரியன் வந்து எனக்கு அவயோகி. ஆனால் நான் ஸ்டேட் பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். நான் போடுற காசை பூரா எடுத்துருவோம். காசே ஒரு சேமிப்பே சேர்றதில்ல. ஆனால் கனரா பேங்க் வந்து வச்சுதுன்னா நான் அப்பப்போ அதை டெலீட் பண்ணிட்டே இருப்பேன், பேலன்ஸே இருக்காது. நான் பேலன்ஸே நிற்க மாட்டேங்குதுன்னு சொன்னதுக்கு கரூர் வைசியா பேங்க்கு, கரு இல்லையா 5ஆம் பாவம் சிம்மம் அப்படின்னா, சரி சொன்னதுக்காக ஜாதகத்தை ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு ஜோசியர் சொல்லும்போது, அது நம்ம தம்பி சொல்லும்போது அது உண்மையா இல்லையான்னு செக் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்கே பண்ணினேன். 5 மாதம்தான் ஆச்சு. இல்லை, எனக்கு பர்டிகுலராக சொன்னது, சரி சொன்னதுக்காக தான் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணால், ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாமே இப்போ கனரா பேங்க் வேண்டாம் மேம், வேறு பேங்க்கு கொடுங்கன்னு. வைசியா பேங்க்குங்கிற எல்லாத்துக்கிட்டையும் எங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னு ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாமே வைசியா பேங்க்கில் தான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம்க்கா. இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் அவங்க சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு கிளைண்ட் அக்கௌண்ட் எனக்காக பேசியிருந்தார். அப்போ நான் அவர் கூப்பிட்டு, சார் எஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு, எஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. சிங்கப்பூரில் அவருக்கு ரொம்ப வருஷமாக இருந்த பணம் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண 10ஆவது நாளில் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. புரியுதுங்களா? பேங்க் அக்கௌண்ட்டு, ஜாதகத்தையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் கொஞ்சம் ஒப்பிடணும், சரிங்களா? அதை மட்டும் பாருங்கள், லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடலாம். ஜோதிடம் இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் எதுவுமே இல்லைன்னே மறுக்கலை. ஆனால் கொஞ்சம் தாந்திரிகமாகவும் யோசிங்க. உங்களை நீங்களே கூட யோசிச்சுக்கலாம். நான் நடந்து படி இறங்கும்போது கூட தாந்திரிகமாக தான் யோசிப்பேன். காலைல எழுந்திரிச்சோடனே அனுசத்தை ஆக்டிவேஷன் பண்ணோம், காலு சனி ஆக்டிவேஷன் பண்ணணும், அதனால் படிக்கட்டில் இறங்குவேன். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு என்ன வேலைன்னா படிக்கட்டில் இறங்குவோம், அனுசத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும். இல்லை முடியலையா வெண்பொங்கல் சாப்பிட்ருவோம். ராகு ஆக்டிவேஷன் பண்ணோமா ஒரு மெதுவடை சாப்பிட்ருவேன். ஆமாம், உளுந்து வந்து சுவாதி தானே, ராகு தானே. அப்போ கிரகங்களையும் உணவுகளையும் நம்ம சேர்த்துக்கணுன்னு தான் சொல்லுவேன், சரிங்களா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு சகோதரர், பாசமிகு தலைவர்னு சொல்கிறத விட தளபதின்னு சொன்னால் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க தளபதி, பள்ளிப்பாளையத்தினுடைய ஜோதிட வெற்றி கழகம். நான் கூட தமிழக வெற்றி கழகமாக நினச்சிட்டேன், சொல்ல முடியாது. அன்னை கூடிய சீக்கிரத்தில் அது சேர்ந்தாலும் சேர்ந்துருவார். ரைட், அரசியலில் இறங்கட்டும், பள்ளிப்பாளைய சட்டமன்ற உறுப்பினராக கூட அண்ணன் ஆகட்டும், சந்தோஷம்தான், சரிங்களா? வாய்ப்பு இருந்தால் அண்ணனோட பயணிக்கிறேன். என்னண்ணே, ஏதோ எங்களுக்கு ஒரு பிஏ வேலை. சரி, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு சகோதரர் பூபதியன் அவர்களுக்கும் மற்றும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என் மானசீக குருநாதர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பும் பாசமும் நிறைந்த எப்பவும் அள்ளி கொடுக்கும் வள்ளலாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களை வணங்கி இந்த வாய்ப்பை ஏற்பு கொடுத்த அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த அருமை சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்.